குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங். ஏக்கா வெயில் கொளுத்துன்னு கொளுத்துதே, இப்போ எதுக்குக்கா சொற்று போடுறீங்க அப்படின்னு கேட்டவங்களுக்கு சொல்கிறேன். மஞ்சுங்க, இங்கே பனி நல்லா ஊற்றும் இந்த டைமுக்கு. நான் அங்கிட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்படி ஊற்றுது பார்த்தீங்களா பனி? புகை மூட்டை மாதிரி போகுது, தெரியுதா பனி? இப்படி ஊற்றுது. எப்போவுமே தலைக்கு தொப்பி வச்சுக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு சொற்று போடுவேன். இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா சாதா சொற்று தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் பனி அதிகம்தான். அது இந்த டயத்தில் பெரும்பாலும் குளிரும். கேரளாங்கிறனால கொஞ்சம் குளிரத்தாங்க செய்யுது. நம்ம ஊர் சூட்டுக்கு எத்தனை மணிக்கு எந்திரிச்சாலும் குளிராது. இங்கே குளிருதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொற்று போடுறேன். நடந்து முடிச்சு வந்தாச்சு. ஆனால் மஞ்சு குறையவே இல்லை, பனி குறையவே இல்லை. பனி ஊற்றிக்கிட்டே தான் இருக்குது. பனி மூட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மணி பார்த்தீங்கன்னா 6:20 ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போக 6:45 ஆயிரும். அப்புறம் என்னக்கா ஸ்டெப்பு வைக்கிறேன்னு சொன்னீங்களே, ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன்னு சொன்னீங்களே, ஏக்கா போடலைன்னு கேட்பீங்க. எனக்கு தான் வைக்க தெரியலனாலும் என் வீட்டுக்காருக்கும் வைக்க தெரியலங்க. அவர்கிட்ட கேட்குறேன், எனக்கும் சத்தியமாக தெரியாதுங்கிறாரு. என்ன செய்ய, அதனால் வைக்கலை. இதுக்கு தான் என்றைக்குமே ஒரு ஆளு கையை எதிர்பார்க்கக்கூடாது எந்த விஷயத்துக்குமே. நமக்கு தெரிஞ்சிருச்சா இப்போ நம்ம அவர்கிட்ட கேட்க தேவையில்ல. ஸோ தெரியாததை தெரிஞ்சுக்குவோம், கற்றுக்குவோம். நான் கற்றுக்க போகிறேன் எப்படி வைக்கிறதுன்னு. யூடியூப்பில் அடித்து பார்த்துக்க போகிறேன். முயற்சின்னு ஒன்று செய்வோம். முடியாதது அதுக்கப்புறம். எந்த ஒரு விஷயத்துக்குமே முயற்சியை விடக்கூடாது. ஓகே, டன். நான் இன்றைக்கி கற்றுக்கிறேன், நாளைக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடுறேன். ஓகேவா? டன் டன் டன். சரி, ஓகே. இது என்னடா கவர்னு பார்த்தீங்களா? பூ வாங்கினதை பார்த்துருப்பீங்க. பூ தான். இன்றைக்கி நடந்து முடிச்சாச்சு. அதனால் இன்றைக்கி எத்தனை ஸ்டெப்பு என்னங்கிறதை என்னால் காமிக்க முடியல. நாளைக்கு என்ன ஏதுங்கிறத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஓகே, பாய்.